ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஏன் இந்த டிஸ்டன்ஸ்க்குலாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன் அவ்வளவு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தது? எவ்வளவு மார்க்குக்கு தெரியுமா? அன்னைக்கு வந்து கொடுத்தது 25 பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அந்த 25 பாயிண்ட்ல இருந்தும் டிஃப்ரெண்டா நிறைய லைன் வரைய முடியும் அப்படின்ட்டு மொத்தம் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு 276 பிளஸ் ஒரு 25 301 கொஸ்டின்ஸ் டிஸ்டன்ஸ் மூலியமாவே நம்ம போட்டோம். அதுல ஆர்ஜின் கூட இருக்க டிஸ்டன்ஸ் தனியா ஒரு 25 அப்படின்னு போட்டு, மத்த நம்பர்ஸ் கூட மத்த எல்லா இது கூட இருக்கிற காம்பினேஷன் 276 காம்பினேஷன் போட முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொன்னோம். அப்ப அது உங்களை அறியாமலே வந்து நிறைய பேருக்கு அந்த டைம் கொடுத்துருந்தோம்னா 50 சம் போட்டோம். நம்ம புக்ல எல்லாம் மொத்தமாவே வந்து ஒரு 10 சம் தான் இருக்கு. 124 போட்டா 124 கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. மொத்தமாவே ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு கொஸ்டின்ல 4-5 கூட 4 பார்ட்டா கூட இருக்கலாம். ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு 6 கொஸ்டினா கூட இருக்கலாம். ஆனா அதுதான் கொஸ்டின். இப்போ இதே பேஸ வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் அதாவது ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை ஒரு பார்ட்டா பிரிக்கிறேன். இப்போ அக்கா என்ன படிக்கிறாங்க? இப்போ காலேஜ்க்கு போறவங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்குன்னு ஒரு 30 ரூபா கொடுக்குறாங்கன்னா உனக்கு 10 ரூபா தான். ஓகேவா? அது அவங்களுக்கு மட்டும் அதிகம் அப்படின்னு நம்ம கேள்வியில கேட்போம். அவங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும், அதனால நீங்க தானே போற அப்படின்ட்டு 10 ருபீஸ் தான் வந்து. அப்போ பிரிவு இருக்குமா? ஈக்குவலா பிரிக்கிறது அப்படின்ட்டு இருக்காதுல்ல, தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரியும். அதே மாதிரிதான் செக்ஷன் ஃபார்முலா. அப்போ அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவே நம்ம போடுறோம். ஓகேவா? செக்ஷன் ஃபார்முலால 2 இருக்கு, இன்டர்னல் டிவிஷன், எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஓகேவா? ரைட். இப்போ look carefully. ஓகேவா? ரைட். இப்போ இன்டர்னல் டிவிஷன் x1, y1 ஒரு பாயிண்ட் இருக்கு, x2, y2 ஒரு பாயிண்ட் இருக்கு. இத ஒரு பாயிண்ட் P வந்து பிரிக்குது. பாயிண்ட் P வந்து பிரிக்குது, m:n ரேஷியோல பிரிக்குது. ஓகேவா? m:n ரேஷியோல பிரிக்குது. ரேஷியோனா என்ன? இப்போ 10 சென்டிமீட்டர் ஒரு லைன் இருக்குன்னு வச்சு, 10 சென்டிமீட்டர் டோட்டல் 10 சென்டிமீட்டர் லைன் இருக்கு. இத வந்து நான் 4 சென்டிமீட்டர் ஒரு சைடும் 6 சென்டிமீட்டர் ஒரு சைடும் நான் பிரிக்கிறேன். ஓகே, அப்ப 4/6. இது ஏ, இது பி, இது பிபி. டிஸ்டன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல வேணா சொல்லலாம். அப்ப ஏபி டிவைடட் பை பிபி. அப்ப என்ன ஆகும்? 2, 3. அப்ப 2/3 வருதா? இந்த ரேஷியோ தான் 2:3 ரேஷியோ அப்படின்னு சொல்றேன். அததான் m:n அப்படின்னு சொல்றேன். இது 10 சென்டிமீட்டர் சொன்னோமா? சப்போஸ் அது 20 சென்டிமீட்டர் இது மாதிரி பிரிக்கிற அப்படின்னா வந்து இங்க வந்து 8 சென்டிமீட்டரும் இங்க 12 சென்டிமீட்டர் ஆயிடும். 100 சென்டிமீட்டர் பிரிக்கிறேன்னா இங்க 40 சென்டிமீட்டரும் இங்க வந்து 60 சென்டிமீட்டரும் மாறிடும். அப்ப அந்த லோவஸ்ட் ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஆஃப் ரேஷியோ, ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ, அதுதான் m:n. ஓகேவா? ரைட். சரியா? அப்போ நம்ம இத டிரா பண்றோம். ஓகேவா? 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலால நிறைய போட்டோம்ல, x2 - x1 எல்லாம் போட்டோம்ல. அப்போ இது வரைக்கும் x, இது வரைக்கும் x, இது வரைக்கும் x, இங்க வந்து x1, இங்க வந்து x2, பாயிண்ட் x2 இருக்கும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன? இங்கேருந்து இது வரைக்கும் x, இதுல இருந்து இந்த x1 மைனஸ் பண்ணனா இது x - x1 வரும். அதுவே இது வரைக்கும் இருக்க x2வா, x2 - x1 வரும். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா x2 - x வரும். x2 - x வரும். ஓகேவா? x2 - x வரும். இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? மொத்தமா இங்க இருந்து இங்க வந்து x,
அதுல இருந்து இந்த x1 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைச்சது. இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இது வரைக்கும் 0ல இருந்து x2 வரைக்கும் x2. அதுல x மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசல்ட். ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி என்ன பண்ணலாம்? இப்ப இதே மாதிரி இங்க கீழே இந்த டிராப் டவுன் பண்ணாத L N M அப்படின்னு போட்டுடலாமா? கிளியர்லி APH இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? APH ட்ரையாங்கிள் சிமிலர் டு PKB. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளோட மீனிங் என்ன? சிமிலர் ட்ரையாங்கிளோட மீனிங் என்ன? சைட்ஸ் அது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். ஆங்கிள்ஸ் ஓகேவா? கரஸ்பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு கரஸ்பாண்டிங் லென்ஸ் இருக்குல்ல, அது கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் ரேஷியோவா இருக்கும். ஆங்கிள்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிள், சேம் சைஸ், சேமா இருக்குன்னு அர்த்தம். சிமிலர் ட்ரையாங்கிள்னா AP இருக்குல்ல, AP by BP equal to LH by PK equal to PH by PK. இது எல்லாமே வந்து ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னா, அதாவது எக்ஸாம்பிள் சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாம்பிள்னா, சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா இது வந்து ஒரு 5 4 3 10 8 6 5 by 10 1 by 2 4 by 8 இதுவும் 1 by 2 3 by 6 இதுவும் 1 by 2. இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிளோட. அதுல நிறைய கிரைட்டீரியான் வரும். அதாவது சைடு ஆங்கிள் சைடுன்னு சொல்லுவாங்க, சைட் கிரைட்டீரியான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, SSS ஒண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணு சைடு ஆங்கிள் சைட் கிரைட்டீரியான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் ஆங்கிள் ஒரு கிரைட்டீரியான் இருக்கு. ஓகேவா? ஆங்கிள் ஒரு கிரைட்டீரியான் இருக்கு. அப்புறம் RHS ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ் ரூல் அப்படின்ட்டு வந்து ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி டிஃபரெண்ட். அப்புறம் ஆங்கிள் சைடு ஆங்கிள்னு ஒண்ணு இருக்கு. ஆங்கிள் சைடு ஆங்கிள்னு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 9th ஓகேவா? மெட்ரிக் பீப்புளுக்கு 9th CBSE பீப்புளுக்கு 10th வரும். 9th என்ன வரும்னா கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் பத்தி வரும். 10th சிமிலர் ட்ரையாங்கிள் பத்தி வரும். அது மெட்ரிக் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா 8th சிமிலர் ட்ரையாங்கிள் வந்துடும். 8th கான்கிரண்ட் ட்ரையாங்கிள், ரெண்டும் சேம் லென்த், சேம் சைஸ், சேம் ஆங்கிள். ஓகேவா? 9th வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் பத்தி வரும். 10th குவாட்ரிலேட்டரல்ஸ் பத்தி வர ஆரம்பிச்சு. ஓகேவா? ரைட். அப்ப இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோமா? அப்ப இந்த ரூல் சொல்லலாமா? இது என்னது? AP by BP equal to LH by PK equal to PH by PK. டிஸ்டன்ஸ் அதை நீ ABCD கூட வச்சுக்கலாம், எப்படி வேணா நீ வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அப்ப இதுதான் இந்த சிமிலர் ட்ரையாங்கிளோட கிரைட்டீரியா. இதுக்கு என்ன ரூல்? ஆங்கிள் எல்லாம் சேமா இருந்தா அப்படின்ட்டு சொல்லலாம். இது 90 டிகிரியா, இதுவும் 90 டிகிரி. இது ஒரே லைன்ல இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஈக்குவல். 90 டிகிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் இருக்கு ஈக்குவல். ஏன்னா ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிறது ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த பேஸை வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட்.
பேரல் லைன்ஸ்குள்ள இருக்கிறது இப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இதை பேஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஒரு 3 ரூல் சொன்னல, நிறைய ரூல் சொன்னேன். சைடு சைடு சைடு, ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள், அப்புறம் ஆங்கிள் சைடு ஆங்கிள், இந்த மாதிரி எத்தனை வேணா நம்ம வந்து சொல்லிட்டு போலாம். அப்புறம் சைடு ஆங்கிள் சைடு, ஓகேவா ரைட்? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லலாம். ஓகேவா ரைட்? அப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல சிமிலர் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏபி பை பிபி ஈக்குவல் டு ஏஹெச் பை பிகே ஈக்குவல் டு பிஹெச் பை பிகே அப்படின்னு போடும். அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கணும்? எம் பை என் அப்படின்ட்டு வந்து இருக்கணும். எம்/n ரேஷியோனா என்ன? எம் இங்க n, அதனாலதான் ரேஷியோ வந்து m/n அப்படின்ட்டு வந்து போடணும். ஓகேவா ரைட்டா? அப்போ நம்மளுக்கு m/n எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு என்ன சொன்னோம்? இந்த ஏஹெச் பை பிகேவும் போட்டிருக்கோமா? ஏஹெச் ஓட வேல்யூ என்ன? ஏஹெச் வந்து எக்ஸ் மைனஸ் x1 போட்டு காமிச்சன்ல, எக்ஸ் மைனஸ் x1. அடுத்து பிஹெச் பை பிகே போட்டோம்னா, நீங்க கவனிங்க, இதோட லென்த் வந்து மொத்தம் இங்க வந்து ஓ என்னோட லென்த், இதெல்லாம் உங்களுக்கு 8th 9th வரும். ஓ என்னோட லென்த் வந்து எக்ஸ், ஓ எல்லோட லென்த் x1. அப்ப ஏஹெச் ஓட லென்த் என்ன? எக்ஸ் மைனஸ் x1. இதே மாதிரி பி கேவோட லென்த் என்ன? இது வந்து x2 மைனஸ் x2 மைனஸ் x. அதை தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. இந்த செக்ஷன் ஃபார்முலான்ற அந்த இடத்துல வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் தெளிவா இருக்கும் புக்ல. ஆனா யாருமே அந்த செக்ஷன் ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணதான் சொல்லுவாங்க. நீ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா உன்னோட 11th 12th அப்புறம் வந்து 10th அப்படின்ட்டு கூட உனக்கு நிறைய இடத்துல டிராபேக் ஆகும். ஃபார்முலா மக்கப் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப இதே மாதிரி இந்த லென்த் போட்டோம்னா இந்த பாயிண்ட் வந்து y2-ஆ இருக்குமா? இந்த பாயிண்ட் வந்து y-ஆ இருக்குமா? இந்த பாயிண்ட் வந்து y1-ஆ இருக்கும். இந்த சைட் டிராப் பண்ணணும். அப்ப அதே பேஸ வச்சுட்டு பிஹெச் ஓட வேல்யூ என்ன? y மைனஸ் y1 பிஹெச் ஓட வேல்யூ y மைனஸ் y1. அதே மாதிரி பிகே ஓட வேல்யூ என்ன? y2 மைனஸ் y. ஓகேவா? எப்படி எடுக்கிறாங்கன்றது தெரியணும். இதெல்லாம் நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல. இப்பயே அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல, அப்பெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க சார்? ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஒரு டீச்சருக்கும் எனக்கும் வந்து ஆகவே ஆகாது. இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வேணும்ட்டு அவங்களை வெறுப்பேத்துறது அப்படின்ட்டு. எப்படின்னா நம்மள கேள்வி கேட்பாரு, அவருக்கு அப்படியே வந்து மூப்பு உடையிற மாதிரி வந்து தான்னு பதில் சொல்லணும், அவர் ஆச்சரியப்படணும் அப்படின்ட்டு வந்து நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கஷ்டப்பட்டு புக்ல இருக்கிறதுலாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போவேன். ஆகும், டைம் ஆகும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஒரு பேஜ் 1.5 பேஜ் முடிக்கிறதுக்கு. ஆனா அதை படிச்சுட்டு போவேன். பார்த்தேன்னா இன்டெப்டா நான் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க போனோன்னு வந்து ஆன்சர் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஆச்சரியம், சொல்லிட்டானேன்ட்டு திருப்பி எல்லாம் வேற கொஸ்டின் எல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் கூட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸே எடுக்கல, சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். அவர் இப்படிதான் வந்து படிக்கணும், இப்படிதான் சொல்லணும், எங்க கத்துக்கிட்டேன், இது மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்போ நம்ம முதல்ல படிச்சுட்டு போயிட்டோம்னா இது ஈஸி ஆயிடும், நம்மளுக்கு எல்லாமே வந்து சுலபமாயிடும் அப்படின்ற அந்த ரூலை வந்து மைண்ட்ல வச்சுட்டு எல்லாத்தையும் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸுக்கெல்லாம் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் புக்கு உனக்கு தெரியலன்னா டிக்ஷனரி பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சு, இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது ஏன் y2 மைனஸ் y வந்துச்சு, இது என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்படின்னு படிக்க ஆரம்பிச்சு. ஒரு சிலது புரியல அப்படின்னா 9th இது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடணும். புரியலையா ஒரு சில இடத்துல, அப்போ 8th போகும், 6th போகும். ஜியாமெட்ரி அப்படின்றது அங்கேருந்து வருது. அப்ப அங்கேருந்து பார்ப்போம்னா அங்க பேரலல் ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, டிரான்ஸ்வர்ஸ் பேரலல் லைன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஆங்கிள், இதெல்லாம் ஈக்குவல். அதை தான் இங்க அப்ளை பண்ணியிருக்காங்க.
இதுதான் இங்க சிக்ஸ்த்ல படிச்சது ஒன்னு அப்ளை பண்ணிருப்பாங்க, செவன்த்ல படிச்சது அப்ளை பண்ணிருப்பாங்க, எயித்ல படிச்சது அப்ளை பண்ணிருப்பாங்க. அங்க நம்ம வந்து இவங்க எல்லாருமே சும்மா படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டாங்க. ஆனா வந்து அங்க இருக்கிறது இங்க அப்ளை பண்றத வந்து மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணல. அப்ப எல்லாத்தையும் படிப்போம்ட்டு லீவ்ல சிக்ஸ்த், செவன்த், எயித்து, நைன்த்து, லீவ்ல படிச்சேன் மேக்ஸ். அப்போ இந்த மாதிரி தான் ஒன்னொன்னா வந்து கத்துக்கிற மாதிரி ஆச்சு. ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. இப்ப இது புரியுதா எதனால இந்த வேல்யூ வந்துச்சுன்ட்டு? அப்போ m by n வந்து ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துச்சா? m by n ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் வந்துச்சா? ஒய்ன்னு வந்துச்சா? இங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லைல்ல. இந்த m by n மட்டும் எடுப்போமா? m by n மட்டும் டைரக்டா இப்படி போட்டாங்களா? இந்த எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் இந்த சைட் கொண்டு போவோமா? எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் m இன்டூ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ், இந்த n இந்த சைட் கொண்டு போவோமா? n இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணலாமா? mx டூவா மைனஸ் mx nx மைனஸ் nx ஒன். இதை இந்த சைட் கொண்டு வந்துடும், இதை இந்த சைட் கொண்டு போயிடும். எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும், எக்ஸ் மட்டும் நான் தனியா கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த பாயிண்ட் எனக்கு வரும். அதனால என்ன பண்றேன், mx டூ மைனஸ் nx ஒன் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? n x ஒன்னா மாறிடும். இது இந்த சைடு போச்சுன்னா mx பிளஸ் nx மாறிடும். கரெக்டா? இதுல என்னால காமனா எடுக்க முடியாது எதுவும். mx2 plus nx1 equal to mx plus nx. இதுல நான் காமன் எடுக்கலாம், எனக்கு x தானே வேணும். x காமனா எடுத்தனா m plus n வரும். இப்ப இந்த m plus n டிவிஷன்ல கொண்டு வந்தனா m plus n இங்க வந்துரும். x equal to mx2 plus nx1 divided by m plus n. ஓகேவா? x equal to mx2 plus nx1 divided by m plus n. ஓகேவா? புரியுதா? இப்ப இதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? mx2 plus nx1 divided by m plus n. சிமிலர்லி இப்போ இங்க வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும், x2 minus x இந்த சைடு போச்சுன்னா m ஆல மல்டிப்ளை ஆகும், இந்த சைடு போச்சுன்னா n ஆல மல்டிப்ளை ஆகும். இத வந்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படிதான் இதுல வருது. ஓகேவா? இப்படிதான் இதுல வந்துச்சு. சிமிலர் ட்ரையாங்கிளோட ரூல்ஸ். ஓகேவா? அப்ப சிமிலர் ட்ரையாங்கிளோட அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணாதான் இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இதை கண்டுபிடிக்க முடியும். சிமிலர் ட்ரையாங்கிள் என்னன்னு தெரியல அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன் வந்து இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்ட்டு தெரியாது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா இத இந்த இடத்துல இருந்து ரெண்டுத்துக்குமே சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் வர வைக்கணும். நான் சொன்னல மல்டிப்ளை பண்ணி போடுங்கன்ட்டு. இந்த வேல்யூ இங்க மல்டிப்ளை ஆகணும், இந்த n இந்த சைடு உள்ள போயிடும். நீங்களே மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. தப்பா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட ஓன் இதை போடுங்க, பக்கத்துல பாக்காதீங்க, கேட்காதீங்க. உங்களுக்கு இது உள்ள மல்டிப்ளை ஆகுது, மைனஸ் பிளஸ்ல பக்காவா மல்டிப்ளை பண்ணுங்க.
ரெண்டாவது பாயிண்ட் ஒய்க்கும் கண்டுபிடிச்சாச்சா? ஒய்க்கும் வந்துச்சா? அப்ப அந்த ரூல்ஸ கரெக்டா அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர். சரி சரி போடு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகேல செக்ஷன் ஃபார்முலா. இப்போ இத மென்டலி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாயிண்ட் எழுதணும், டயக்ராம் போடணும்னு சொன்னேன். எப்பவுமே எனக்கு இப்ப வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னால வந்து ஏ பி x1, y1, x2, y2 இப்படின்னு இந்த பாயிண்ட் எழுத சொன்னேன். இதுல இந்த ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் யூனிட். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொன்னோமா? இப்போ பாயிண்ட் பி இருக்கு. பாயிண்ட் பி என்ன? x, y. ஓகேவா? ரேஷியோ m:n, mn அப்படின்னு போட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் பி தட் இஸ் x, y, இதுக்கு என்ன மீனிங்? இதுதான் x ஓட வேல்யூ, இந்த x ஓட வேல்யூ, இதுதான் y ஓட வேல்யூ. ஓகேவா? y ஓட வேல்யூ. அப்ப இத இந்த டயக்ராம்ல இருந்து மென்டலி எப்படி வந்து உங்களுக்கு பெர்சீவ் பண்ணும்? m x2, ஓகேவா? m x2, m x2 பிளஸ் n x1, n x1 divided by m plus n. m x2 plus n x1 divided by m plus n. அதே மாதிரி m y2 plus n y1 divided by m plus n. இதுதான் பாயிண்ட் x, y அந்த பிரிக்கிற அந்த பாயிண்ட். மைண்ட்ல இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டயக்ராம்லயும் இதே மாதிரிதான் நீ போடணும். இப்போ 4, 3, 8, 4 பாயிண்ட் பி 2:1 ரேஷியோ இப்படிதான் எழுதணும். அந்த ஃபார்முலாக்கு ஏன் வந்து லைன் போட்டு எழுத சொல்றேன்னா அதே மாதிரிதான் இது எழுதணும். அப்போ பாயிண்ட் பி x, y எப்படி இருக்கும்? m 2 into 8 plus 1 into 4 divided by 2 plus 1, 3. 2 into m y2 ல m y2 8 plus 1 into 3, 3 divided by 3. அப்போ 16 plus 4 by 3. 8 plus 3, 11 by 3. அப்ப 20 by 3. 20 by 3, 11 by 3. இந்த பாயிண்ட் தான் இந்த 4, 3 பாயிண்டையும் 8, 4 பாயிண்டையும் 2:1 ரேஷியோல பிரிக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் பிரிக்கும். சரி, இதை நம்ம கிராஃப்ல போட்டோம்னா எப்படி வரும்? 4, 3, 1, 2, 3, 4. 8, 4. ஓகே, 4, 3 4, 3 இங்க இருக்குமா? 8, 4. அப்போ 5, 6, 7, 8. 8, 4 இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற பாயிண்ட் 2:1 ரேஷியோல பிரிக்கிற பாயிண்ட் தான் இது. அப்போ கிவன் டேட்டாவை நீங்க டயக்ராமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
இதுக்குதான் அந்த லைன் எல்லாம் வந்து கொடுத்து இந்த அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு அப்படியே எல்லா லைனையும் அங்க ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோயே, அப்படியே பயங்கரமான கொஸ்டினா இருக்கும். எக்கச்சக்கமா இருக்கும். என்னடா இது இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்குதான் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் வந்து கொடுத்தது. ஆமா. இப்போ ஒரு லைன் வந்துச்சுல, அந்த ஒரு லைனை 2 பாயிண்ட் வந்துச்சு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 2 பாயிண்ட்டையே வந்து செக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிப்போம். 1:2 ரேஷியோ, 3:5 ரேஷியோ, 5:6 ரேஷியோ, இந்த மாதிரி வந்து ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க. அப்போ நீங்க எழுதுனது ஒரு கொஸ்டின் அப்படின்ட்டு இல்லை, அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னலி ஓகேவாயிடுச்சா? ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டருக்கு மேல, 8 மொத்தம் வந்து இப்போ ஜேஇக்குலாம் பார்த்தோம்னா, இப்போ இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற மேத்தமேட்டிக்ஸை வந்து ஒரு 34 பார்ட்டா பிரிக்கலாம் நம்ம. 34 டாபிக்ஸா. செட் லாங்குவேஜ் ஒரு டாபிக் பார்த்தோமா, ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டாபிக், இது மாதிரி 34 டாபிக்கா பிரிக்கலாம். அதுல மோர் தென் 18 டாபிக்ஸ்க்கு இந்த பேஸ் தான். கோஆர்டினேட் சிஸ்டம் தெரியலன்னா நம்மளால எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு நம்மளுக்கு புரியவே புரியாது. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் வருதுன்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெளிவா பொறுமையா இப்படிதான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்துச்சு. ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, மகப் பண்ணிருப்பீங்க, எழுதிருப்பீங்க. ஆனா எப்படி அதை வந்து இமேஜின் பண்ணணும், ஏன் பண்ணணும்ன்றதுதான் இவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்லிட்டு இருந்தது. மிட் பாயிண்ட். இப்ப டிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல, மிட் பாயிண்ட் என்ன? ரேஷியோ 1:1 ரேஷியோ. ஓகேவா? மிட் பாயிண்ட் இது உங்களுக்கு 9th வந்துடும். உங்களுக்கு வர வேண்டியது டெலிட்டட் போர்ஷன். ஓகேவா? செக்ஷன் ஃபார்முலா எல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டாங்க. அப்போ இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 1:1 ரேஷியோல இருக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? m:2 m x2. அப்போ x2 மட்டும் வருமா? 1 into x2, x2 மட்டும் வரும். n x1, அப்போ அதுவும் x1 மட்டும் வரும். டிவைடட் பை m plus n, 1 plus 1. அப்ப x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஓகேவா? ரைட். எப்படி ஃபார்முலா வந்துச்சு? நம்ம அந்த டயக்ராம் போட்டோம்ல, மிட் பாயிண்ட் பீக்கு பதில் m மாத்திடுவோம். ஓகேவா? m ஓட பாயிண்ட் என்ன? x, y. x1, y1, x2, y2. 1:1 ரேஷியோ. 1:x2 plus 1:x1. அப்ப x1 plus x2 மாறு. டிவைடட் பை m plus n. அந்த ஃபார்முலா மூலமா தான் இது வந்துச்சு. மிட் பாயிண்ட் x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஓகேவா? ரைட். மிட் பாயிண்ட். ஓகேவா? ரைட். எதா இருந்தாலும் என்ன பண்ணும், எனக்கு ஈஸி தானே அப்படின்ட்டுலாம் இல்லாம பாயிண்ட். இப்ப 4,6 minus 4,8, இதோட மிட் பாயிண்ட் என்ன? 4,6 minus 4,8, இதோட மிட் பாயிண்ட். ஃபார்முலால பாருங்க, இங்க பாருங்க. x1 plus x2, x1 4 plus of minus 4, 0/2, 0 தான் இல்லப்பா. 6 plus 8, 14, 14/2 7, 7/2 னா 3.5. ஓகேவா? அப்புறம் ஏன் by 2 போட்டேன்? ஏய், 14/2 போட்டோம்னா 7, அதுக்கப்புறமும் 2 இருக்குமா? நான் இது அநியாயமா இருக்கு. அப்ப 0,7 பாயிண்ட் தான் இதோட மிட் பாயிண்ட். இப்ப இந்த 4/6 இருக்குல்ல, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கேன். இந்த 6 ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னு இருக்கு. இது 0,7 சொல்லிட்டேன். ஏ கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஏ வேணும்னா என்ன? y1 plus y2
divided by 2 equal to 7. அப்போ y1 a that is plus 8 divided by 2 equal to 7. அப்போ இந்த 7 இந்த சைடு போகுமா, மல்டிப்ளிகேஷன் ஆகுமா, y1 plus 8 equal to 14. இந்த 8 இந்த சைடு வருமா, ஓகேவா. அப்போ y1 equal to 14 minus 8 6. இப்போ ஒண்ணுல இருந்து இன்னும் ஒண்ணு அப்படின்ட்டு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஒன்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்து மிட் பாயிண்ட் கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பாயிண்ட் அப்புறம் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னும் ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம். சாய்ஸ் எப்படி வேணா ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிரியேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து வரணும். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஏன் அப்படின்ட்டு வந்துச்சு, ஓகேவாயிடுச்சா. Three consecutive vertices of parallelogram. இப்போ x1 y1 consecutive-னா அடுத்தடுத்து, ஓகேவா, ரைட். இதான் parallelogram. A B C இருக்கு. ABC D இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. consecutive-னா then its fourth vertex D is x1 plus x2 x3 minus x2. ஒண்ணும் இல்லப்பா, எப்படி இது வந்து வந்துச்சு, இந்த வெர்டிசஸ் எப்படி இருக்கணுமா, x1 minus x2 plus x3 y1 minus y2 plus y3 அந்த மாதிரி இருக்கணுமா. முதல்ல என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுத்துக்கும் இது மிட் பாயிண்டா, இது மிட் பாயிண்டா, மிட் பாயிண்ட் மூலியமா என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும், x1 plus x3 divided by 2 y1 plus y3 divided by 2 ஓகேவா. இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. ஆனா இதை ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆன்சர் வந்து இப்படியே பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல, x4, y4 வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்ப மிட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். x4 plus x2 x4 plus x2 divided by 2 இதுதான் என்னவா இருக்கும், x1 plus x2 divided by sorry x1 plus x3 divided by 2 x4 plus x2 divided by 2 அதுதான் இந்த வேல்யூ, ஓகேவா, இந்த வேல்யூ கரெக்டா, ரைட். அப்போ x4 plus x2 divided by 2 equal to x1 plus x3 divided by 2. ஓகேவா, இதுல ஒன்னு கேன்சல் ஆகுமா, இந்த x2 இந்த சைட் போகுமா, அப்போ x1 minus x2 plus x3 இதுதான் எதோட வேல்யூ, x4 ஓட வேல்யூ, ஓகேவா. இப்ப ஏன் வந்துச்சு, இது ஃபார்முலாவா நான் மக்கப் பண்றேன்னா அப்படின்றதுக்கு பதில் இது ஏன் வந்துச்சு நான் இப்ப டெரிவேஷன் போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஓ இதனால்தான் வருது. ஒரு சம்மே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சம் இருக்கு, இந்த மாதிரி 3 வெர்டிசஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், x1 plus x3 minus x2 போட்டோம்னா உனக்கு ஆன்சர் வரும். இந்த 4வது வெர்டிசஸ் டைரக்டா உனக்கு 1 மார்க்ல MCQல இப்படி போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணும், முதல்ல மிட் பாயிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா போடணும். அப்படியே லென்த்தியா போறத இவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. டெரிவேஷன் போடுங்க, முதல்ல சென்டர் ஓவோட வேல்யூ கண்டுபிடிங்க மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு. அதுக்கப்புறம் x4, y4 இது x4, y4 எடுத்துக்கோ, இல்லைன்னா a, bன்னு கூட எடுத்துக்கோ, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. a, bன்னு கூட எடுத்துக்கோ, a கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஆன்சர் என்ன வரும், x1 plus x3 minus x2 y1 plus y3 minus y2ன்னு வரும்.
அதை அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கவனி கவனி, கம்ப்ளீட் அப்புறம் பண்ணிக்கோ, கவனி. If DEF are the midpoints of the side BC, CA and AB of the triangle ABC, then ABC ஒரு triangle இருக்கு, இதோட midpoints BC ஓடது D, E, F, then A equal to E plus F minus D, B equal to D plus F minus E, C equal to D plus E minus F. புரியலையா? புரியுதா இல்லையா? பாயிண்ட் ஏ ஓட பாயிண்ட் எக்ஸ் ஓட பாயிண்ட் எப்படி இருக்கணும்? இப்போ எஃப் ட்ரையாங்கிள் போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, மிட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க, பி கண்டுபிடிக்க சொல்றாங்க, சி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ வேணுமா? ஏ வேணுமா? இ பிளஸ் எஃப் மைனஸ் டி. பி வேணுமா? எஃப் பிளஸ் டி மைனஸ் இ. சி வேணுமா? டி பிளஸ் இ மைனஸ் எஃப். புரியாதுதான், பிராக்டிஸ் பண்ணாதானே புரியும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஓகே, 3 மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 4,6, 8,10, 12,6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வேணும், 4,6, 12,6, 8,10 இந்த பாயிண்ட் வேணும். 4 plus 6, 4 plus 12 minus 8, 8. Y கண்டுபிடிக்கணும். 6 plus 6 minus 10, ஓகேவா? இப்ப இங்க இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். X 4 plus 8 minus 12, 6 plus 10 minus 6, 8 plus 12 minus 6, 10 plus 6 minus 6, என்னப்பா? 20 minus 6, 14 பா. 20 minus 4, 16. புரியுதா? ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஒரு 5 மார்க்ஸ் சம்மா இருக்கும், ஒரு பெரிய ஒரு 5 மார்க்ஸ் சம்மா இருக்கும். இந்த சம்ம ஃபுல்லா போட்டோம்னா எப்படி தெரியுமா போடணும்? இது x1, y1, இது x2, y2, இது x3, y3. இத நம்ம சம்மா போட போறோம். இதே கொஸ்டினை நம்ம சம்மா போட போறோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு என்ன? 0 plus 8/2 equal to மிட் பாயிண்ட், கரெக்டா? இந்த பாயிண்ட் என்ன? 4, 6. இந்த பாயிண்ட் 8, 10.
இந்த பாயிண்ட் 12,6 இது கொடுத்திருக்காங்க. நான் x1 plus x2 divided by 2. x1 plus x2 divided by 2 equal to 4. x1 plus x2 divided by 2 equal to 4. அதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல x ஓட வேல்யூ x2 plus x3 divided by 2 equal to 8. இங்க இந்த இடத்துல x1 plus x3 divided by 2 equal to 12. கரெக்டா? இப்ப இதை ஆட் பண்ணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 ஃபார்முலா வருமா? இப்ப x1 plus x2 divided by 2 போட்டோம்ல, x1 plus x2 இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 8. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் x2 plus x3 equal to 2 into 8 வந்து 16. அப்புறம் இதுல இருந்து x1 plus x3 divided by 2 இருக்கு. இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 24. ஓகேவா? இத சால்வ் பண்ணு. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். உனக்கு இருக்கு, உனக்கும் இருக்கு, இல்லன்னுலாம் இல்ல. சரியா? சால்வ் பண்ணுங்க பாப்போம். நம்மளோட ஆன்சர்லாம் வந்து அதே மாதிரி பக்காவா வருதான்னு பார்ப்போம். x1 x2 x3 கண்டுபிடிக்கணும். அல்ஜீப்ரால இது ஒரு பார்ட். ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். சரி, இவங்க 2 பேர் போட்டு முடிக்கிறாங்களா? அப்படி தலையாட்டாலாம் பத்தாது. ஆன்சர் போட்டு x1 x2 x3 கண்டுபிடிக்கும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் தனிமை போட்டியா? ஏன் நீடா பார்த்துட்டே இருக்கிற? போட்டாதானே வந்து உனக்கு வந்து ஆன்சர் வருமா வராதான்னு தெரியும். நீங்களே இந்த 3 ஈக்குவேஷன் எழுதுங்க. முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. சரி, கவனிங்க. இந்நேரம் போட்டு முடிச்சிருக்கணும். தெரியுமா? முடிச்சிருக்கணும். இப்ப தெரியுது எதனாலாம் வந்து உனக்கு மேக்ஸ்ல மார்க் போச்சு அப்படின்ட்டு. இல்ல எலைட் லிஸ்ட்ல போயிட்டு இருப்ப.
சரி, இங்க பாருங்க, ரெண்டு விதமா இதை சால்வ் பண்ணலாம். போடல இல்ல, அமைதியா விட்டுணும் சார். கவனிங்க, போட ஆரம்பிக்கிற டைமே வந்து லேட் ஆகுதுல்ல, இதுதான் நான் சால்வ் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சேன். இப்ப இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுவோமா? அப்ப x2 கேன்சல் ஆயிடுமா? இது ரெண்டு மைனஸ் ஆயிடும்ல, x2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப x1 மைனஸ் x3 மட்டும் வருமா? x1 மைனஸ் x3, 8 மைனஸ் 16 மைனஸ் 8ஆ? ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா x3 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2x1 ஈக்குவல் டு 16ஆ? அப்ப x1 ஈக்குவல் டு 8. x1 ஈக்குவல் டு 8 நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணனா x2 ஈக்குவல் டு 0. x1 ஈக்குவல் டு 8 இங்க சப்ஸ்டிட் பண்ணனா x3 ஈக்குவல் டு 16. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு ஐடியா, ஒரு ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணு. நீ வந்து எப்படி போட போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தா வரவே வராது. இல்ல இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? இந்த ஈக்குவேஷன் மூணுத்தையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ. 2x1 பிளஸ் 2x2 பிளஸ் 2x3 எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்குல்ல, 40 48. அப்ப x1 டிவைடட் பை 2 போட்டோம்னா x1 பிளஸ் x2 பிளஸ் x3 ஈக்குவல் டு 24. இப்ப x1 பிளஸ் x3 என்ன 24ல 24 சப்ஸ்டிட் பண்ணா x2 ஈக்குவல் டு 0 வந்து. ஓகேவா? இப்ப x1 பிளஸ் x2 8ல இங்க 8 சப்ஸ்டிட் பண்ணனா x3 ஈக்குவல் டு 16 வரும். x2 பிளஸ் x3 வந்து 16ல 16 சப்ஸ்டிட் பண்ணா x1 ஈக்குவல் டு 8 வரும். ஒரு மெத்தட் இல்ல, இன்னும் நிறைய மெத்தட்ல போடணும். சாய்ஸ் உன்னோட, எப்படி ஒரு விஷயத்த போட போறன்றது உன்னோட சாய்ஸ். புரியுதா? இதுக்குதான் இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீரியஸா வந்து நான் பார்க்க சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீ வந்து காம்ப்ளெக்ஸ் நினைக்கிற ஒண்ணு ஈஸியா போடலாம். இப்ப இதே மாதிரி x1 8, x2 0, x3 16 போட்டோமா? இப்போ இதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல y-க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க பாப்போம். y-க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலாலப்பா y-க்கு கண்டுபிடிங்க. இப்ப நான் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, இது என்ன பாயிண்ட்ல போட்டோம்? 8,10 0,10 அதானே இந்த பாயிண்ட். சரி, 12,6 இந்த இடத்துல 12,6 போடுங்க. 3 பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன? 12,6, 4,6, 8,10, 12,6. இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? y-யோட வேல்யூக்கு நீங்க போட போறீங்க. y-யோட வேல்யூ என்ன? இங்க பாரு, y1 பிளஸ் y2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. அப்ப y1 பிளஸ் y2 இது y1 பிளஸ் y2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. அப்போ டிவைட் பை 2 ஈக்குவல் டு 6 நான் என்ன போட்டுறேன்? 6 into 2 டைரக்டா 12 போட்டுருவேன். அடுத்து
இது ரெண்டுல y2 plus y3 y2 plus y3 equal to 10 into 2 20 y1 plus y3 equal to 12. இப்ப இத சால்வ் பண்ணி y கண்டுபிடிங்க y1 y2 y3 x சால்வ் பண்ணி காட்டணும்ல இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு x சால்வ் பண்ணி காட்டணும்ல அதே மாதிரி y சால்வ் பண்ணி பாருங்க வந்துச்சா y1 என்ன வந்துச்சு y1 எவ்வளவு வந்துச்சு y1 வந்து 2 y2 என்ன வந்துச்சு y2 என்ன y3 என்ன y3 அது வந்துட்டு என்ன ஓகேவா ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பா போட்டு y1 plus y2 divide by 2 equal to 6 அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு y2 plus y3 divide by 2 equal to 10 அதுல இருந்து வந்து equal to 20 ஆக்கி y1 plus y3 divide by 2 equal to 6 போட்டு அதுல இருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சு இப்படியே போகுது எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் நான் என்ன சொல்றேன் x2 வேணுமா 4 plus 8 12 minus 12 0 ஓகேவா y2 வேணுமா 10 plus 6 16 minus 6 10 வந்துச்சா இங்க x3 வேணுமா 8 plus 12 20 minus 6 14 அடுத்து x3 10 plus 6 16 minus 6 10 அது வந்துச்சா இங்க x1 4 plus 12 16 minus 8 8
y1 6 plus 6 12 minus 10. ஓகே, அப்ப எந்த வேல்யூ வேணுமோ நீ 10 நிமிஷம் போடுறியா, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு 10-15 செகண்ட்லயே ஆன்சர் போடுறியான்றது உன்னோட சாய்ஸ். இது வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். ஓகே, எது இதோட பேர் அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம் எம்சிக்யூ. ஒரே ஒரு இது, ஒன்னே ஒண்ணு வேல்யூ நீ வந்து போட்டாலே, x1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே அதை வச்சு நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சாய்ஸ் எலிமினேட் பண்ணலாம். இன்னொரு வேல்யூ போட்டோம்னா ஆன்சர். 10 நிமிஷம் போடுறியா, 10 நிமிஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன், 10 நிமிஷம் இந்த சம்ம போட்டு பெர்ஃபெக்டா போடுறேன் அப்படின்றது இல்லை. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அப்ளைங் தி கான்செப்ட். அந்த அப்ளைங் த கான்செப்ட்க்கு என்ன வேணும் உனக்கு, இந்த மாதிரி டீடைல். ஓகேவா, ரைட். அதனாலதான் இந்த பாயிண்ட வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து நான் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல, நோ டீச்சர் நோ ஸ்டாஃப். ஸ்கூல்ல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட இப்பயாவது டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு டெட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அது இல்லாத டீச்சர்ஸ் தான் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பெஸ்ட் டீச்சர்ஸே இருக்காங்க ஆக்சுவலா. உங்க ஸ்கூல்ல கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற அந்த சம்பளத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. 4th 5th கூட 10th ஸ்டாஃப் வந்து கிடையாது. பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சரை, அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா டெட்ல அவ்வளவு ஸ்கோர் கிடையாது. 5th எடுக்கிற டீச்சரோட சம்பளமே வந்து 6th 7th 8th அது மாதிரி எடுக்கிற டீச்சர்ஸோட சம்பளமே எவ்வளவு தெரியுமா வரும்? 80,000 ரூபாய் வரும். 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் வரும். இங்க 6th 7th எடுக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் அந்த 80,000 ரூபாய் வச்சு வந்து சேலரி கொடுத்துருவாங்க. 10th எடுக்கிறவங்க 1 lakh மேல, அதிகம் தான். பர் மந்த் யார் அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கல. அந்த அளவுக்கான டீச்சர்ஸ் தான் உங்க டீச்சர்ஸ். பிரைவேட் ஸ்கூல்ல இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் இல்லை. அதுலயும் நிறைய பேர் டெட்டே எழுதி இருக்க மாட்டாங்க. ஓடக்கூடாது, அதான் ரூல்ஸ். ஓடக்கூடாது, அதான் ரூல்ஸ். எல்லா டீச்சர்ஸும் வந்து டெட் எக்ஸாம் எழுதி மார்க் எடுக்கணும், அப்பதான் அவங்க டீச்சர்ஸ் அலௌடு. இல்லைன்னா வந்து கிடையாது. எத்தனை பேர் எழுதுறாங்க? ஆல்ரெடி டீச்சர்ஸா இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணும். அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் அ ஸ்டூடெண்ட். அதுதான் கவர்மெண்ட். இப்ப நான் ஒரு ஆர்டிஐ போட்டு உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃபோட லிஸ்ட், அவங்களோட டெட் ஸ்கோர் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்க ஸ்கூல் வந்து ஆஃப். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியே ஆகணும். ஒரு சிலர் எழுதி இருப்பாங்க, ஆனா வந்து அந்த டாப் ஸ்கோரா இருக்காது. எழுதணும். ஓகேவா? நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுப்பாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அது வந்து ட்ரூத் கிடையாது. அவங்களோட நாலேஜ் சரிப்பா. நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து வாங்கி பாருங்கப்பா, அவங்க எவ்வளவு ஸ்கோர் இருக்கு. அது மாதிரி சொன்னா வந்து அவங்களுக்கு வேலையே, டீச்சர் வேலையே கொடுக்க கூடாதுல்ல.
புரியுதா? டீச்சர்ஸ் ஆகிறதுக்கானது இதெல்லாம் வேணும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கு டைம்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெய்லி வந்து 4 hours உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு, டெய்லி 4 hours கிளாஸ் எடுக்கலாம்னா ஒரு மாசத்துல 10th போர்ஷன் எல்லா சப்ஜெக்டோட 10th போர்ஷனும் டெய்லி 4 hours நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு மாசம் அதுக்கப்புறம் வந்து ஜாலியா இருங்க போங்க அப்படின்றது கூட வந்து விட்டுருவேன். பிராக்டிஸ் பண்ணு, ஜாலியா இரு அப்படின்ட்டு விட்டுலாம். அளவா கரெக்டா ஒருத்தங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுதான். இப்ப புரியுதா இதோட பாயிண்டோட இம்பார்ட்டன்ஸ், எப்படி போடணும் ஏன் போடணும்ட்டு? நீ சிங்கிள் வேல்யூவா போடுறியா, இமீடியட்டா ஆன்சர் போடுறியா, 10-15 செகண்ட்ல ஆன்சரை போடுறியா, இல்ல 10 நிமிஷம் எடுத்து போடுறியா, அது உன்னோட சாய்ஸ். ஓகேவா? உனக்கு எம்சிக்யூவா வரப்போகுது. இப்ப ஏவோட வேல்யூ கேட்கறாங்க. இப்போ 6,8 -4,3 -5,2. ஏவோட வேல்யூ x,y. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏவோட வேல்யூ ஹலோ, ஏவோட வேல்யூ சொல்லுங்க பாப்போம். -5, -5 எப்படி வந்துச்சு? -3யா? -3யா? என்ன ஆன்சர் எழுதுங்க, வேல்யூ எழுதுங்க. 6 - 5 -4. மைண்ட்ல போடுறேன்ட்டு தப்பு பண்ணாதீங்க. இங்க பாருங்க, 6 - 5 -4 +4. 1 1 + 4 5 வரணும். என்ன என்ன வந்து யோசிக்கிறீங்க? ம் நான் சொன்னேன்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோஆர்டினேட்டோட அந்த வீடியோல ஸ்டார்ட் பண்றப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் தப்பு பண்ணுவீங்க, உங்களுக்கு எங்க தப்பு பண்றீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப தெளிவா சொன்னேன். ஆனா மென்டலி நீங்க போடுறப்ப வந்து 6 - 5 போட்டியா, ஓகே 1 முதல்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோ. 1 -4 +4 மாதிரி 5. நீங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் பாக்குறீங்க, ரெடியூஸ் பண்ணிட்டே வா. இது கரெக்டா போட்டிருப்பீங்க. 10 - 3 அப்படின்றதுனால ஈஸியா போட்டிருப்பீங்க 7. உங்களுக்கு ஒரு சம்மு கொடுக்கறப்பே யோசிக்காம கொடுக்கறது இல்ல, ரேண்டம் நம்பர் இல்ல ஒரு மைனஸ் போட்டது. நீங்க என்ன மாதிரி தப்புலாம் பண்ணுவீங்கன்ட்டு யோசிச்சுதான் சொல்றேன். பாரு, ஒரு ஆன்சர் கூட கரெக்டா வரல எக்ஸோட வேல்யூக்கு. ம் புரியுதா? வித்தியாசத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லூஸ் பண்றது உங்களோட 9th படிக்கிறதுல பிரச்சனை இல்ல, 8th படிக்கிறதுல பிரச்சனை இல்ல, 10th படிக்கிறதுல பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ்ல இருந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதது, என்னோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. ஓகேவா? அதை மட்டும் தெளிவா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப எக்ஸ் மட்டும் தான் கேக்குறேன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா x1ஓட அப்ப 4 சாய்ஸ்ல எதுல 5 இருக்குன்னு பாப்பேன். ஒண்ணுதான் இருக்குன்னா அதை டிக் பண்ணிட்டு போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மைனஸ் நீங்க யோசிச்ச ஒரு ஆன்சர் ஒண்ணு இருக்குன்னா அதை டிக் பண்ணிட்டு போயிடுங்க. பேசிக் எரர், பேசிக் எரர்னால மிஸ்டேக் நடக்கும். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. செக்ஷன் ஃபார்ம்ல எக்ஸ்டர்னல் டிவிஷன், இன்டர்னல் என்ன சொன்னோம்? எக்ஸ்டர்னல் என்னன்னா ஒரு பாயிண்ட் வெளியில இருந்து பிரிக்குது.
ஏ பி வெளியில இருந்து பிரிக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ்டர்னலி இருக்கு. M/N ரேஷியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏபி வந்து ஏபி அதாவது ஏபியோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல எம், பிபியோட டிஸ்டன்ஸ் என். அப்ப இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் இருக்கா? சேம். ஓகேவா? PAH அப்புறம் PBK சிமிலர் ட்ரையாங்கிள். அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் கவனி கவனி, நீ இதை வந்து நீயே சால்வ் பண்ணும். சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல். அதுக்கப்புறம் M/N = ஒரு பார்ட் செகண்ட் பார்ட். ஏய் கவனி, நீ ஏதாவது போடணும். ஏபி இத வெளியில இருந்து ஒரு பாயிண்ட் பிரிக்குது. வெளியில இருந்து ஒரு பாயிண்ட் ஏபின்ற லைன் வெளியில இருந்து ஒரு பாயிண்ட் பிரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபி ஏபி divided by BP equal to M/N. M/N. அப்போ ஏல இருந்து பி வரைக்கும் M, பில இருந்து பி வரைக்கும் N. ஓகேவா? இந்த மாதிரி பிரிக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே வந்து அந்த X-(-X2) அந்த சைடு கொண்டு வந்தோம்னா நம்மளோட ஃபார்முலா என்ன வரும்னா MX2 - NX1 மைனஸ் அந்த ஃபார்முலாக்கு இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் என்ன மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு ஃபார்முலாவா இருக்கு, ஆனா எக்ஸ்பிளேஷன் இருக்காது. இதே மாதிரிதான் வந்துச்சு அப்படின்ட்டு வந்து இன்டர்னல் மாதிரி தான் எக்ஸ்டர்னல் வந்துச்சுன்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு டெலீட்டட். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் ஐடியா. இதுதான் ஐடியா. அப்போ ஒரு ஐடியாவை நான் அப்ளை பண்றேன், எனக்கு ஆன்சர் பண்றேன். இப்ப பாரு, ratio in which the point x comma y divides the line joining ax1, okay, a x1 comma y1, b x2 comma y2, y1 minus y, y minus y2. இது ஒரு ஃபார்முலா. இத இமேஜின் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் வரும். இது ஃபார்முலா பாக்குறீங்களா? சம்மா போட்டோம்னா இது ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. 10th ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. சம்மா போட்டோம்னா 10th ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. ஆனா டைரக்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பாயிண்ட் x1 y1 இருக்கு. x1 y1 இந்த பாயிண்ட் x y, இந்த பாயிண்ட் x2 y2. கரெக்டா? அப்போ இந்த 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. M/N ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. M/N வந்து ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப நீ என்ன பண்ணா x1 - x அதுதான் M, x - x2 அதுதான் N. சரி, சும்மா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்னலி டிவிஷன் போடுவோமா?
4, 6, 9, 3, 6. Internally இந்த ரேஷியோ 2:1 இந்த ரேஷியோல நான் போட போறேன். ஃபார்முலா படி என்ன? m x1 2 3s are 6 plus n x2 6 divided by 2 plus 1 3. அப்ப 12 divided by 3 4 வருதா? 4, comma y க்கு 2 into 6 12 plus 1 into 9 9 divided by 3. அப்ப 21 by 3 7. ஓகேவா? ரேஷியோ என்ன? 2:1. இப்ப இதை இங்க வருதான்னு பாப்போமா? இந்த 2:1 இப்படிதான் ஒரு சம் போடுவாங்க. ரேண்டமா ஒரு சம் கொடுத்துட்டு அதுலயே இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். 6 minus 4 2 வந்துச்சா? 4 minus 3 அவ்வளவுதான். இந்த சம் இந்த 2:1 இல்ல கொடுக்கல. இத நார்மலா எப்படி போடுவாங்க? இந்த பிரச்சனை எடுத்துக்கோங்க. 6, 9, 4, 7, 3, 6 சும்மா லைன் போட்டு அந்த டிராயிங் போட்டுக்கோங்க. 6, 9, 4, 7, 3, 6. Six, 9, 4, 7, இது 3, 6. சரி, நார்மல் சம் 5 மார்க் சம் இது. ஓகேவா? 5 மார்க் சம் கவனி. ஃபார்முலா படி m into 3 3m plus n into 6 6n divided by m plus n. அதான ஃபார்முலா? இதான ஃபார்முலா? ஓகேவா? ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 4. ஓகேவா? இப்ப இந்த m plus n இந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுன்னா 3m plus 6n equal to இந்த 4m plus 4n. அதுக்கப்புறம் இந்த m ஒரு சைடு கொண்டு போகுமா? இல்ல இந்த 3m இந்த சைடு 4n இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப 4m minus 3m equal to 6n minus 4n. அப்ப இது என்ன? 4m minus 3m வந்து m equal to 2n. இந்த n கீழே வரும். அப்ப m by n ஆயிடுமா? divided by இது இங்க 1 தானே இருக்கு, divide by 1. m by n equal to என்ன? 2 by 1. 2:1. இதுதான் மெத்தட். இது மாதிரி போடுவாங்க 5 மார்க் கொஸ்டினா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கான்செப்ட் இப்படி எல்லாம் வைக்கலாம்ல, இது மாதிரி வைக்கலாம்ல இதை போடுவாங்க. ஆனா நம்ம இங்க கொடுத்திருக்க இந்த ஃபார்மேட் மூலியமா நம்ம ஒர்க் பண்றப்போ 6 minus 4 2 4 minus 3 1 அப்படின்னு போட்டு போயிடும். MCQல இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு போயிட்டே இருக்கு. 5 செகண்ட். இதுல 6 minus 4 அப்புறம் 4 minus 3 போடுறப்ப டிவிஷன் எதுவும் இல்லை, 2:1 ரேஷியோ அப்படின்னு போட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க நான் போட்டது கொஞ்சம் வேகமா தான் போட்டேன். நீங்க எந்த அளவுக்கு வேகமா போடுவீங்க, எவ்வளவு மல்டிப்ளை பண்ணுவீங்க, எவ்வளவு அதுல மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 5 நிமிஷம் போடுற ஒரு சம்ம 15 செகண்ட்ல போடலாம், 10 செகண்ட்ல போடலாம், கொஸ்டின் படிச்சோன்னா ஆன்சர் போடலாம். அதுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் நம்மளுக்கு தேவை. வேற எதுவும் கொஸ்டின் மார்க் இல்லை. ஓகேவா?
ஆன்சர் போடுங்க. 2 பாயிண்ட் 3:1 ரேஷியோ இன்டர்னலி. எல்லாம் டயக்ராம் மட்டும் போடுங்க, ஆன்சர்ல அப்புறம் சால்வ் பண்ணிக்கணும். இங்க பாரு, டயக்ராம் என்ன வரணும்? 4, -3 பாயிண்ட் A, பாயிண்ட் B 8, 5 பாயிண்ட் P, X, Y. ரேஷியோ 3:1. அப்ப 3 into 8 plus 1 into 4 divided by 3 plus 1. ஓகேவா? இந்த டயக்ராம் மட்டும் வேணும். இதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கணும் அந்த ஃபார்முலால. நம்ம எப்படி போட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? கவனி, அடுத்த கொஸ்டினுக்கு டயக்ராம் எழுது. M/N ரேஷியோ கேக்குறாங்க. இப்பதான் சொன்னோம், அந்த எக்ஸ் ஏ பி பாயிண்ட் எக்ஸ் டயக்ராம் A -6, 10, B 3, -8, பாயிண்ட் P -4, 6. அப்ப ரேஷியோ எப்படி இருக்கணும்? x1 - x s2 x - x2. x1 -2 -4 -3 -7 மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2:7 ரேஷியோ வரணும். சரி, சம்மா போட்டா இதான் மெத்தட். இங்க பாருங்க, இந்த ஸ்டெப் எப்படி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் உங்க புக்ல இதுல எல்லாம் இருக்கிற மெத்தடு. M1:M2 அது 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது K:1ன்னு எடுத்துப்பாங்க. இல்ல M/Nன்னே எடுத்துக்கலாம். அப்புறம் டிவைட் இன்டர்னலி, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா செக்ஷன் ஃபார்முலால போடணும். அப்புறம் ஒரு விஷயத்தை ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேட் பண்ணதை ஃபார்முலா 2 சைடு மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் K எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு, அப்புறம் டிவைட் பண்ணும். இததான் நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். வருங்காலத்துல ஃபுல்லா MCQ தான். அசால்ட்டா ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்ப்போம். இதுல கான்டெக்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 2:3 ரேஷியோல அந்த பாயிண்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? மிட் பாயிண்ட் இல்ல, ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. டயக்ராம் போடுங்க. இதுல டயக்ராம் இருக்காது, ஆனா எனக்கு டயக்ராத்தோட தான் வேணும். ஏபி எழுது, ஏபி பாயிண்ட் எழுது, ரேஷியோ M/N ரேஷியோ வேல்யூ போடு. இந்த கொஸ்டின் மட்டும் போடு. -1, 7, 4, -3 ரேஷியோ 2:3, 2 into 4 plus 3 into -1 divided by 5. அந்த மாதிரி அதை மட்டும் போடு, வேற எதுவும் வேணாம். ஆன்சர் போட்டியாப்பா? சூப்பரா, அவ்வளவுதான், அதுதான் தேவை. ஃபார்முலால போட்டு இது மாதிரி எழுதி எழுதி இப்படி போடுறதுக்கு அந்த டயக்ராம் போட்டோம்னா அந்த டயக்ராம்ல இருந்து ஆன்சர் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, நான் உங்களை எப்படி போட சொன்னேன்? டயக்ராம் போட சொன்னேன், கரெக்டா? மேல கூட போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கிறதுக்காக. -1, 7
4, -3. இங்க பாரு 2 into 4 8 போட்டு plus 3 into -1 -3 divided by 5. ஓகேவா? அடுத்து பாரு 2 into -3 -6 plus 3 into 7 21 divided by 5. அப்ப 5 by 5 1 15 by 5 3. ஓகேவா? புரியுதா? அப்போ உங்களோட ஐடியா எப்படி எல்லாம் கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த டயக்ராமத்தோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, 3 டைமென்ஷனல் வெக்டர் அல்ஜிப்ரா, இது மாதிரி எல்லாமே நீங்க படிப்பீங்க. கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுட்டேன்னா, அதுக்கான பிராக்டிஸ பண்ணிட்டேன்னா நீதான் ராஜாங்க. ஓகே இல்ல? இவ்வளவு எழுதுவாங்க புக்ல அப்புறம் இதுல எல்லாம் அப்படியே பெருசா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இவ்வளவுதான். ஓகேவா? Find the ratio in which the line segment joining the point line segment joining the point is divided by 1, A இது B இது நடுவுல இது. ஆன்சர் போடுங்க பாப்போம். ரேஷியோ கண்டுபிடிக்கணும். A வந்து -3, 10, B வந்து 6, -8. பெருக்கிற பாயிண்ட் வந்து -1, 6. -1, 6. தன்மை எழுதிட்டியா? போடு, என்ன பாக்குற நீ? என்ன போடுறேன்ட்டு. ஃபார்முலா என்ன? x1 - x is to x - x2 -3 minus of -1 + 1 -2 is to -1 -6 -7 minus cancel ஆச்சுன்னா 2:7 வரணும். டிவிஷன் இதுக்கு என்ன மீனிங்? -2 by -7. ஓகேவா? கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட், உங்க புக்ல இருக்கிற மெத்தட். ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், இப்படி ஸ்டெப்பா போடணும். ஆனா அந்த இடத்துல முடியல உங்களுக்கு. அசைன்மெண்ட்ஸ் உங்களோட இந்த மாதிரி ஷீட்டை வந்து போட சொன்னேன். போட்டுட்டு இது மாதிரி விட்டு போயிட்டுன்னா அதுக்கு மீனிங் கீழே பறந்து கிடந்தது அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது. அதுதான் இப்படி விட்டு போனீங்கன்னா என்ன மீனிங்? எடு புடி. ஒரு டாஸ்கா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன்னா அது வந்து தூக்கி போடுறதுக்கு இல்ல. இப்ப பாரு, இந்த 2 பாயிண்ட் இருக்கா? 6, 6 -6, 6 6, 2 பாயிண்ட் இருக்கு. அதுல மொத்தமா 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. இத 2:3 பிரிக்கலாம், 2:1 பிரிக்கலாம். 12 பாயிண்ட்ஸ் இருக்கா? அப்ப 3:1 அந்த மாதிரி ரேஷியோல பிரிக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? 1:2 பிரிக்கிறேன்னா எவ்வளவு வரும்? எந்த பாயிண்ட் வந்து பிரிக்கும்? இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு 6, 2, 4 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் இங்க 5, -5 இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீ பிரிக்கலாம், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மிட் பாயிண்ட் கண்டுபிடி. அப்போ நம்ம சொன்னோமா 276 சொன்னோமா? ஆரிஜினையும் சேர்த்தோம்னு வச்சுக்கோயே 301 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு, லைன்ஸ் இருக்கு.
301 லைன் வந்து இருக்கு. அதுக்கெல்லாம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கெல்லாம் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும், பிரிக்க முடியும். அதை எப்படி பிரிக்கலாம், என்ன பண்ணலாம், இது மாதிரி எக்கச்சக்கமா உன்னால கொஸ்டின் போடும். அதுக்குதான் இதெல்லாம் வந்து வரைய சொன்னது. பெண்ணே போடுங்க, நல்லா கரெக்டா அந்த பாயிண்ட் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு. அதுக்குதான் எழுத சொன்னது. ஒரு விஷயம் சொல்றோம்னா அது டைம் பாஸ்க்காக இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால பெட்டரான ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பெட்டரா எனக்கு இந்த வாட்டி பண்ணுங்க. ஒரு ஒர்க் கொடுக்கறத சீரியஸா எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ரைட்? மிஸ் பண்ணாதீங்க, கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. டைரக்டா நம்ம பேசுறப்ப கேட்கறதுக்கும் வெறும் வந்து வீடியோல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? டைரக்டா, ஏன்னா இங்க இருக்கிறவங்க கொஸ்டின் உருவாக்குறவங்க, மத்தவங்க ஃபாலோ பண்ணுங்க. அதனால ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க, கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லா இடத்துலயும் போயிடும். எவ்வளவு நாள் வந்து நீ எவ்வளவு பண்ணியோ என்ன பண்ணியோ அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. ஆனா இப்ப நீ பண்ற ஒர்க் எல்லாமே உனக்கு வந்து வேர்த்தியா வந்து இருக்கும். ஓகேவா? வேர்த்தியா இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ரேண்டமா 10 சம் நீங்க போடலாம், எக்ஸ்டர்னலி இன்டர்னலி. உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட்ல இருந்து 10 சம் போடலாம்.